ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் வார்மு நல்லதா கெட்டதா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம் வந்து ஃபீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதனால மீன் சாகுதா சாகாதா, இது நல்லதா கெட்டதான்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். ஸோ நிறைய யூடியூப்பில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வச்சுக்கோங்களேன், ஃபீட் பண்ணாதீங்கன்னு ஒரு சைடு பேசியிருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து ஃபீட் பண்ணுங்கன்றதை பேசியிருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து நம்ம இந்த டிஸ்அட்வான்டேஜ் வீடியோஸ் தான் நிறைய பார்க்க முடியும். காலகாலமாக இந்த பிளட் வார்ம்ஸை வந்து ஃபீட் பண்ணுறவங்க, அது வந்து ஃபீட் பண்ணி மீன்கள் இறந்து போனவங்க, ஓனாக நிறைய நம்ம ஷோல்ஸே நிறைய பேர் வந்து பிளட் வார்ம்ஸை ஃபீட் பண்ணி அவங்களோட மீன்களும் இழந்துருப்பீங்க. ஸோ அது என்ன ரீசன்ன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபீடிங் பிளட் வார்ம். ஸோ பிளட் வார்மை ஃபீட் பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். பிளட் வார்மில் ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிளட் வார்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ட்ரையாக இருந்தாலும் ஃப்ரீஸாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு 40% இருந்து ஒரு 60% ப்ரோட்டீன் இருக்கும் பிளட் வார்மில். இந்த அளவுக்கு பிளட் வார்மில் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய இந்த பிளட் வார்மை நம்மளோட மீனுக்கு ஃபீட் பண்ணும்போது, அதுவே ஒரு தப்பான மீனுக்கோ இல்லை ஒரு மீனுக்கு அளவுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறதுனாலையோ என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா அதோட பாடியில் இருக்க மினரல்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம், லோ ஆகலாம், கார்போஹைட்ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், இறங்கலாம். அண்ட் அதோட உடம்புல இருக்க விட்டமின்ஸும் தாறுமாறாக ஏறி தாறுமாறாக இறங்கும், நியூட்ரிஷனும் தாறுமாறாக ஏறி தாறுமாறாக இறங்கும். அண்ட் இதனால வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லீட் டு ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா? மீனை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வச்சிரும். மீன்களோட இம்யூன் சிஸ்டம் அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பிளட் வார்மை ஃபீட் பண்ணுறது மூலயமா. ஸோ அதுவும் இல்லாமல் பிளட் வார்ம் வந்து பல டிசீஸை கேரி பண்ணி வரும். ஸோ வந்து பிளட் வார்ம்ஸ் வந்து நம்மளுக்கு வைல்ட்லேருந்து தான் பிடிச்சிட்டு வராங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி தண்ணியிலேருந்து வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த பிளட் வார்ம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், இல்லாட்டி பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அதுக்குள்ளே இருக்கும். அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்குள்ளே இருக்குது எல்லாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணாமல் ஃபீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் வார்மை வந்து வாஷ் பண்ணாமல் நீங்கள் உங்களோட டேங்க்கில் போட்டிங்கன்னா அதனால உங்களோட மீன்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லாட்டி பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம அதை வாஷ் பண்ணி போட்டாலுமே வருமா ப்ரோ கேட்டிங்கன்னா எஸ் வரும், அது வராமல் இருக்காது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. ஸோ அதை எப்படி வாஷ் பண்ணி போடணும் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஸ்அட்வான்டேஜை பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து மினரல்ஸ் ஹையாக ஏறி இறங்குது. ஸோ இதனால் வந்து மீன் ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போகும். நிறைய பேருக்கு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதனால இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா பிளட் வார்மை ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மீன்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடும். அது ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹை ப்ரோட்டீன் பிளட் வார்ம் ஃபீட் பண்ணுறதுனால உங்கள் மீன்கள் அதால் ரொம்ப அதிகமான நியூட்ரிஷன்னால் மீன்களோட இம்யூன் சிஸ்டம் அடி வாங்கியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு ஈஸியாக டிசீஸ் அஃபெக்ட் ஆகும், அதனால மீன் வந்து இறந்து போயிடும். அண்ட் சில மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கொடுக்கறதுனால அதோட ஆர்கன்ஸ் வரைக்கும் அடி வாங்க ஆரம்பிக்கும். ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம் உள்காயத்தோட ஊர் வச்சு சேருவோம். ஸோ இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பிளட் வார்மை ஃபீட் பண்ணும்போது. ஒரு மீனுக்கு அதோட டயட்டு பேலன்ஸாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அது பேலன்ஸாக இருந்தால் தான் அந்த மீன்கள் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு மீனுக்கு எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ஃபுட்டை நம்ம ஃபீட் பண்ணோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல ஹெர்பிவோரஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹெர்பிவோரஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கே ஈட்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் போதும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10% இருந்து ஒரு 30%க்குள்ளே ப்ரோட்டீனே அவங்களுக்கு தாராளமாக போதும். ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு ப்ரோட்டீன் தேவையில்லை. ஆர்மிவோரஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கையும் சாப்பிடுவாங்க, அதே சமயம் வந்து நல்லா ப்ரோட்டீன் ஃபுட்டையும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து நீங்கள் ஒரு 30% இருந்து ஒரு 40%க்குள்ளே இருக்க ப்ரோட்டீனே போதும் அவங்களுக்கு. அதுவே கார்னிவோரஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாமிசமே சாப்பிடுவாங்க, அவங்களாம் ரிச் இன் ப்ரோட்டீன் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் தேவைன்னா ஒரு 40% இருந்து 50% ப்ரோட்டீன் அதுக்கு போதுமானது.
ஷோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டீன் லெவல்ஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்கும் இந்த ப்ரோட்டீன் லெவல்ஸு டிபெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் நம்ம ஃபீட் பண்ணால் போதுன்றது ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்கும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெல்லட்ஸும் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெல்லட்ஸும் வாங்கி போடலாம். ஓகே. பிளட் வம் வந்து நம்ம கண்ட மணிக்கு போட்டுறக்கூடாது. அது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜிம்மில் ஒருத்தன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறான். ஸோ அவன் வெயிட் பார்த்தீங்கன்னா 60 kg 60 கிராம் ப்ரோட்டீன் எடுப்பான். ஸோ அவன் டிபெண்ட்ஸ் ஆன் அவன் ஒர்க் அவுட்டை பொறுத்து இருக்கும் எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணுன்றதை. அவன் பாடி பில்ட் பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து 120 கிராம் ஒரு நாளைக்கு அவன் எடுத்தாகணும். ஸோ அவனை போயிட்டு நம்ம வந்து 120 கிராம் எடுக்காத, ஒரு 500 கிராம் ப்ரோட்டீன் எடு ஒரு நாளைக்கு, அப்போ தான் மசில்லாம் பயங்கரமாக பில்ட் ஆகும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஆளு புண்டை ஆந்தா கிடைச்சனா போட்டாங்க. அவன் வந்து அப்படி எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா அவனோட கிட்னி அடி வாங்க ஆரம்பிச்சிடும் முதல் விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து கிட்னி தாங்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பாடி பில்டிங் அண்ட் இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதிகமான ப்ரோட்டீன் எடுத்தால் என்ன ஆகுன்றதை கேட்டு பாருங்கள். அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதனால் என்ன ப்ராப்ளம் வருன்றதை. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கான ப்ரோட்டீனை கன்சியூம் பண்ணணும். ஸோ மனுஷங்க நமக்கு இப்படி ஆகுதுன்னா அத்தனோண்டு மீனுங்க வயிறு நிறைய நம்ம பிளட் வம் ஃபீட் பண்ணுறோம், அது பாடி வெயிட்டோட அதிகமாக நம்ம ஃபீட் பண்ணுறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள் அது எந்த அளவுக்கு அடி வாங்குதுன்றதை. அண்ட் ஸோ இந்த பிளட் வம் வயிற்றில் இருக்கும்போது அது வந்து டைஜஸ்டே ஆகாது. பிகாஸ் அது வந்து வேர்ம் கிடையாது, லார்வா. நானே இந்த வீடியோவில் அடிக்கடி அது பிளட் வேர்ம்னு சொல்லிடுறேன். ஸோ அப்படியே நம்ம சொல்லி பழகப்பட்டுட்டோம். அதனால தான் வேர்முக்கு இருக்கிற மாதிரி அதோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஷெல் மாதிரி இருக்கும் உடம்பு. அது வந்து மீன்களுக்கு முழுங்க கஷ்டமாக இருக்கும், சில மீன்களுக்கு வந்து டைஜஷன் பண்ண கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் ஷெல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த கஷ்டப்பட்டு அது முழுங்கினா கூட டைஜஸ்ட் பண்ணது கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த மீன்கள் அதனாலே ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போகும். அட்வான்டேஜ் ஆஃப் பிளட் வம். ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். அட்வான்டேஜ் ஆஃப் பிளட் வம் என்னன்னா, கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் உங்கள் மீனுக்கு என்ன மீனுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரி டயட் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிளட் வம்மை எந்தெந்த மீனுக்கு ஃபீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு மினிமம் 4 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்க மீனுக்கு பிளட் வம்மை ஃபீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவே அது வந்து 4 இன்ச்சஸ்க்கு கீழே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் பிளட் வம் ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு 3 வேமோ 4 வேமோ போதும். அதுவே அதுக்கு வந்து தாராளம். ஓகேங்களா. அதுக்கு வந்து வயிறு நிறைய ஃபீட் பண்ணோன்னே கிடையாது. அதுவே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணாலே போதும். வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாட்டர்டே மட்டும் ஃபீட் பண்ணுறீங்க, சாட்டர்டே ஃபீட் பண்ணிவிட்டு சண்டே பட்னி விட்ருங்க, அது நல்லா டைஜஸ்ட் ஆகட்டும். ஸோ சண்டே பட்னி விட்டுட்டு திருப்பி மண்டே வந்து பெல்லட்லேருந்து போங்க, திருப்பி வந்து சாட்டர்டே ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறது மூலியமாகவும் அந்த மீன்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்டு நிறைய பேர் வந்து சின்ன மீன்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், இந்த டெட்ரா, ராஸ்போரா அண்டு டேனியோஸ் இந்த மாதிரி மீன்களுக்கெலாம் நான் வந்து அந்த கோரி கேட்ஃபிஷ், ஸோ அந்த மாதிரி மீனுங்களுக்கெலாம் வந்து நான் பிளட் வம்ஸை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆர்டிமியா, ஃப்ரோசன் ஆர்டிமியா, அதை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து மீன்களுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் ஹை இன் ப்ரோட்டீனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுவும் ஓரளவுக்கு கம்மியாக தான் ஃபீட் பண்ணணும். நீங்கள் வந்து கம்மியாக ஃபீட் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை மட்டுமே ஃபீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் மீனுங்களுக்கு நோ ப்ராப்ளம். பிளட் வம்மை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரோசன் பண்ணி வைக்கலாமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எஸ், நீங்கள் வந்து அது நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வைக்கலாம். நான் வந்து 2 வாஷிங் மெத்தடை பயன்படுத்துவேன். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தடவை பயன்படுத்தினேன், அதுக்கப்புறம் பயன்படுத்தவே இல்லை. ஸோ அது வந்து பாயிலிங் பண்ணது. பிளட் வம் வந்து நான் பாயிலிங் பண்ணேன். ஸோ வந்து நம்ம அதிகமான டெம்பரேச்சரில் அதை பாயிலிங் பண்ணும்போது அதனால வந்து அது உடம்புல இருக்கிறது பார்த்திங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரஸு, பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷன்லாம் இறந்து போயிடும். ஸோ நான் 2வது மெத்தட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளட் வம்ஸ் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு திருப்பி ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ரொப்பிட்டு அதில் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் ராக் சால்ட்டை போட்டு விட்ருவேன். போட்டு விட்டு ஒரு 1/2 hour, சில டைம்ஸ்னால் 1 hour வரைக்கும் இழுத்துன்னு போயிடுவேன். அப்படியே அதை வந்து அதிலே ஊற விட்டுருவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது உடம்புல இருக்க பாக்டீரியல் இல்லாட்டி பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அழிஞ்சு போயிடும், நிறையவே அழிஞ்சு போயிடும். சிலதெல்லாம் வந்து அழிஞ்சு போகாது, அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து பரவாமல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். திருப்பி வாஷ் பண்ணுவேன். திருப்பி நல்லா அதில் உப்பு கரையெல்லாம் போகிற மாதிரி திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு உடனே எல்லாத்தையும் வந்து இந்த ஐஸ் ட்ரே இருக்குது பாருங்கள், அந்த ஐஸ் ட்ரேயில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்.
ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஃப்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவும் நிறைய பாக்டீரியா அண்ட் நிறைய பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷனும் ஆகும். வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு விட்ருவேன். ஸோ நான் அந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணுவேன் பிளட் வேர்ம்ஸை. பிளட் வேர்ம் ஃபீட் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் வந்து அதோட பாடியில் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் அது மட்டும் கிடையாது. அதுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் அது வந்து வைல்டில் இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து ஃபீல் ஆகும். பிகாஸ் அது வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடுவோம். சில பிளட் வேர்ம்ஸ் அங்கெல்லாம் போய் விழும்போது தேடி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கலரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அது வந்து நல்லா வைப்ரண்ட்டாகவும் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளட் வேர்ம் கொடுக்கறதுனால இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அறியாமை தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம நிறைய ஃபீட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் வந்து அதுங்க பாதிக்கப்படுது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம ஃபீட் பண்ணும்போது அது மூலியமாக நம்மளுக்கு வந்து பாதிப்பு வராது, அட்வான்டேஜ் தான் வரும். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சு ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும், டிஸ்அட்வான்டேஜே இருக்காது. ஸோ ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளட் வேர்ம்ஸை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் நிறைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க. அங்கங்கே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் தோணியிருக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஷோல், மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in next video. Bye bye ஷோல்.